அருமை ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கின்றோம். ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த மாலை வேளையிலே பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் நம்மை நடத்தி அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வந்த அவருடைய எல்லா தயவிற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலேயும் தேவன் நம்முடைய பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதிக்க நாம் யாவரும் இருக்கிடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபித்து நம்முடைய பைபிள் ஸ்டடி ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த மாலைவேளையிலே நம்மோடு கூட இடைப்படுவாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் நீர் செய்த மகத்தான கிரியைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர் மூலமாய் செய்த தேவனுடைய கிரியைகளின் பேரில் நாங்கள் வைக்கின்ற விசுவாசத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகின்றோம், நீதிமான்களாக்கப்படுகின்றோம். எங்களுடைய கிரியைகளின் நிமித்தம் நீர் எங்களை ரட்சியாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் கிரியைகள் நிமித்தம் கர்த்தர் நீர் எங்களை ரட்சித்து நீதிமான்களாக்கின தயவிற்காக ஸ்தோத்திரம். அவரை பற்றியதான அறிவிலே நாங்கள் தேரவும் அவரை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடியை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளிலிருந்து கிறிஸ்துவினுடைய அன்பை நாங்கள் விளங்கி கொள்ளவும் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 வாரங்களாக நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கின்ற முக்கியமான சத்தியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு வந்தோம். டார்க்னஸ் அண்ட் டீப் என்கின்ற அந்த 2 வார்த்தைகளையும் எபிரேய வார்த்தையிலிருந்தும் அவைகள் 2ம் மரணத்தையும் அடக்கம் பண்ணப்படுதலையும் அது தெரியப்படுத்துகிறது. அதில் இருக்கின்ற முக்கியமான சத்தியம், கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே மனுஷ சாயலாய் வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு கூட எழுப்பப்படுகின்ற அந்த சத்தியமானது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்தோம். இந்த நாளில் இன்றைக்கு பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வாட்டர் அண்ட் ஸ்பிரிட், ஜலம் ஆவி என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகின்றோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகின்றது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்கின்ற காரியத்தை தான் இந்த வாரமும் அடுத்த வாரம் அசைவாடி கொண்டிருக்கும் ஆவியானவர் என்கின்ற பாடத்தையும் அடுத்த வாரம் நாம் படிக்க போகின்றோம். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தில் இந்த தண்ணீர், ஜலம், ஆவி, ஸ்பிரிட் என்ற இவைகள் சேர்ந்து வருவதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவைகள் தேவனுடைய சித்தத்தில் செயல்படுகின்றதை நாம் வேதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் வாசிக்க முடியும். உதாரணமாக ஆதியாகமம் 1:2 நாம் வாசித்தோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் வாட்டர் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தினுடைய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். பாருங்க, அங்கே விருப்பம் உள்ளவன் என்கின்ற வார்த்தை எழுதுறார். யாரையுமே ஆண்டவர் கம்பல் பண்ணி எதையுமே கொடுக்கறது கிடையாது. விரும்பினா என்னிடத்துல வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள். அவரிடத்துல விலைக்கு அல்ல, இலவசமாய் அதை கொடுக்கின்றார்.
அதை பெற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே கடைசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தையும் வாசிக்கும் பொழுது இங்கே ஆவியை குறித்தும் தண்ணீரை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆகவே பரிசுத்த வேதாகமம் ஆவி தண்ணீர் இவைகளில் ஆரம்பிக்கப்பட்டு அதே ஆவி தண்ணீரின் சம்பந்தத்தோடு கூட முடிகிறதாய் காணப்படுகின்றது. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்தபோதும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலும் கூட இந்த ஆவியும் தண்ணீருமானது பங்கு வகித்ததை குறித்து நாம் நன்றாக வேதத்தில் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் ஞானஸ்நானம் பெறும் பொழுது, அவர் யோர்தான் நதிக்கு சென்ற பொழுது அவர் தண்ணீரிலே அவர் ஞானஸ்நானம் பெறுகின்றார். அப்பொழுது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் பேரில் இறங்குவதை யோவான் ஸ்நானகன் கண்டார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த உலகத்திலே மனுஷனாய் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையிலே ஆவியை குறித்தும் தண்ணீரை குறித்தும் வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்க முடியும். ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை விடும் பொழுது கூட அவர் சொன்ன வார்த்தைகளில், அந்த 7 வார்த்தைகளில் இந்த ஆவியை குறித்தும் தண்ணியை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக கடைசியிலே பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே வேதத்தில் இந்த தண்ணீரும் ஆவியும் ஒன்றை ஒன்று சேர்ந்தே டிராவல் பண்ணுவதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். உதாரணமாக இன்றைக்கு யோவான் தான் இந்த தண்ணீரை குறித்தும் ஆவியை குறித்தும் தெளிவாக எழுதுவார். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தண்ணீரை குறித்தும் ஆவியை குறித்தும் எழுதுவார். ஏனென்றால் அவருடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய முதல் அற்புதத்தை மற்ற எந்த அப்போஸ்தலர்களும் மற்ற எந்த சுவிசேஷ எழுத்தாளர்களும் அதை எழுதுவதில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரமே எழுதுகின்றார். அவருடைய புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அந்த முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் இந்த ஆவியை குறித்தும் தண்ணீரை குறித்தும் அவர் எழுதி கொண்டே இருப்பார். முதல் அற்புதம், இயேசு கிறிஸ்து கானா ஊரில் இருக்கின்ற வீட்டுக்கு சென்று அவர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதை நம்ம அப்படியே தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும்பொழுது இந்த தண்ணீரானது டிராவல் பண்ணிகிட்டே ஒரு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாதிரிய ஸ்திரீயை கண்டு அவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகின்றார். 5ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பெஸ்தா குளத்தில் ஒரு 38 வருஷமாக வியாதிப்பட்டவன் ஒருவன் இருக்கின்றான். 7ஆம் அதிகாரத்தில் பண்டிகையின் கடைசி நாளிலே ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்துக்கு வர கடவன் என்று சொல்லுகின்றார். 9ஆம் அதிகாரத்தில் சீலாம் குலகத்தில் போய் உன்னுடைய கண்களை கழுவு என்று சொல்லுகின்றார். எல்லாமே தண்ணி சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும், ஆவி சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதும்போது இந்த வசனங்களில் 3 முக்கியமான சத்தியங்கள் அடங்கி உள்ளன. பாருங்க, பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, மேல் வசனத்தில் பரலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் 3 என்று எழுதுகின்றார். கீழே அந்த வசனத்தில் எழுதும் பொழுது பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்று எழுதுகின்றார். ஸோ இந்த இடத்துல இந்த ஆவி, ஜலம் என்கின்றதை எழுதி அத்தோடு கூட ரத்தம் என்கின்ற வார்த்தையும் சேர்க்கின்றார். இந்த ரத்தம் என்கின்ற இந்த வார்த்தையை ஆதாம் படைக்கப்பட்ட அந்த விதத்தோடு கூட நாம் சேர்த்து வருகிற நாட்களிலே நாம் படிக்க போகின்றோம். ஏனென்றால் ஆதாம் என்று சொன்னால் கடவுளுடைய ரத்தம் என்று அர்த்தம். ஸோ அதோடு கூட ஆதாமை குறித்து படிக்கும் பொழுது நாம் இந்த இரத்தத்தை குறித்து நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். ஆகவே 3 முக்கிய சத்தியங்கள் இரத்தத்தை குறித்து எழுதுகின்றார். இரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறது. குமாரனாகிய அவர் அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீர், ஜலம் என்று சொன்னால் ஞானஸ்நானத்தை அது குறிக்கின்றது. ஆவி என்று சொன்னால் ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை அது குறிக்கின்றது. ஆதியாகமம் 1:2 பூமியானது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பிக்கப்பட்டது, அதன் பின்பு புதிய ஜீவன்களை பூமியானது பிறப்பித்தது. புதிய ஜீவன் மாத்திரமல்ல, ஜீவ விருட்சங்களையும் விதைகளையும் பிறப்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஆவியும் இந்த தண்ணீரும் சேர்ந்துதான் ஒரு ஜீவனை பிறப்பிக்கின்றது. ஜீவனை பிறப்பிப்பது மாத்திரமல்ல, அந்த ஜீவனை அது நீடிக்க செய்கிறதா இருக்கின்றது.
பூமி எப்படி பிறந்தது என்று சொன்ன ஆதியாகமம் 1:2 ஜலமும் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஜலத்திற்குள்ள இருள் இருந்தது, ஆழம் இருந்தது. இந்த ஜலத்திற்குள் இருந்த ஆழத்திற்குள் இருந்த பூமியை மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் எப்படி இந்த உலகத்திற்குள்ளே ஒரு புதிய பூமியாய் பிறப்பிக்க செய்து, அந்த பிறப்பிக்கப்பட்ட பூமிக்குள்ளிருந்து சகல ஜீவன்களையும் இந்த உலகத்துக்கு பிறப்பித்தது போல, யோவான் 1:12 13 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகின்றது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனத்தில், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, இருதயத்திலே நாம் விசுவாசித்து நாம் வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது நாம் மறுபடியும் பிறக்கின்றோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1:2 பூமியை படைத்தார். பூமியை படைத்து அந்த பூமியானது இருளுக்குள் இருந்தது, அந்த ஆழத்திற்குள் இருந்து அதை மறுபடியும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருகின்றார். அது அதனுடைய மறுபிறப்பு. அது மனுக்குலத்திற்கு எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொன்னால், மனுக்குலமானது அல்லது மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் தேவனாலே பிறந்தவனாயிருக்கின்றான். மனுஷ சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ இரத்தத்தினால் பிறவாமல் அவன் ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டவனாய் இருக்கின்றான். அதே போலதான் பூமியானது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பிக்கப்பட்டதா இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் தெளிவா நிக்கோதேமுக்கு சொல்லுவார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். இங்க ஆதியாகமம் 1:2 ஆவியினாலும் ஜலத்தினாலும் பூமி பிறக்கிறது. பிறந்த பின்பதாக தேவனுடைய ராஜ்யத்தை அது காண்கிறது. அதுபோல மனுஷன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை விசுவாசிப்பதின் மூலமாக மறுபடியும் பிறக்கின்றான். மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கின்றான், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வருகின்றான். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்த பூமியானது முதல் வெளிச்சத்தை கண்டது. மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரும் பொழுது வெளிச்சத்தை காண்கின்றான். அதற்கு பின்பதாக பூமியானது வெளிச்சத்திலிருந்து ஜீவன்களை பிறப்பித்தது. மனுஷனும் வெளிச்சத்திலிருந்து ஜீவனை அடைகிறவனாய் இருக்கின்றான். அதை தான் 1 யோவான் 5:4 சொல்லுகின்றது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகின்றார். அப்ப நம்முடைய விசுவாசம் என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது, மேசியா என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனால் பிறக்கின்றோம். தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்களாய் இருக்கின்றார்கள். பொல்லாங்கன் உலகத்தில் இருக்கின்ற தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களை தொட முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று இருப்பீர்கள் என்று சொன்னான், உங்களை பொல்லாங்கன் தொட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் உங்கள் பேரில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கின்றது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கின்றபடினால பொல்லாங்கன் உங்களை ஒரு பொழுதும் தொட முடியாது. இன்றைக்கு இந்த வாட்டர் அண்ட் ஸ்பிரிட் என்கிறத எபிரேய வார்த்தையில் நாம் ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் அதனுடைய விளக்கங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகின்றோம். எபிரேய வார்த்தையில் தண்ணீர் என்பதற்கு மஹீம் என்று பொருள், ஸ்பிரிட் என்பதற்கு ரூஹா என்று பொருள். பாருங்க, இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது? பிசிக்கல் பர்த். ஸ்பிரிட் எதை காண்பிக்கிறது? ஸ்பிரிச்சுவல் பர்த். ஸோ ரெண்டுமே இந்த ரெண்டு வார்த்தைகளையுமே இன்றைக்கு கவனித்து இதனுடைய முக்கியமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். வாட்டர் என்று சொன்னால் எபிரேய வார்த்தையில் மஹீம் என்று அர்த்தம், MAYIM
என்று அர்த்தம். வாட்டர் அல்லது வாட்டர்ஸ், தண்ணீர் அல்லது தண்ணீர்கள். ஆதியாகமம் 1:2 ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஆதியாகமம் 1:2 வெளிப்படுத்தல் 22:1 வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த முடிவு அதிகாரத்தில் கூட பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகின்றார். அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலையும் தண்ணீரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி அதிகாரமாகிய வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலேயும் தண்ணீரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ வாட்டர் ப்ரொவைட்ஸ் அஸ் லைஃப். தண்ணீரானது நமக்கு ஜீவனை பிறப்பிக்கின்றது. நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் என்பது வானத்திலும் உள்ளது, பூமியிலும் உள்ளது. இப்போ மழை எங்கிருந்து வருகின்றது? வானத்திலிருந்து வருகின்றது. மேகங்கள் மழையாய் பொழிகின்றன. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. தண்ணீரானது மேலேயும் இருக்கின்றது, வானத்திலேயும் பூமியிலும் இருக்கின்றது, பூமிக்கு கீழேயும் இருக்கின்றது. அப்போ தேவனுடைய முதல் வேலை இந்த தண்ணீரில் ஆரம்பித்து ஜலத்தில் இருந்து ஜலத்தை பிரித்தார் என்று தான் வேதத்தில் வாசிக்க முடியும். வருகிற நாட்களில் அதை நம்ம வாசிக்க முடியும். பூமி முழுவதும் தண்ணீரினால் சூழ்ந்திருந்தபடினால இந்த ஜலத்திலிருந்து பூமியை பிரித்து அதற்கு பின்பதாக ஜலத்திலிருந்து ஜலத்தையும் பிரித்து ஜலமெல்லாம் மேலே போன ஜலத்துக்கு வானம் என்று பெயர் வைக்கின்றார். சேர்ந்திருக்கின்ற ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயர் வைக்கின்றார். வெட்டாந்தரைக்கு தான் பூமி என்று பெயர் வைக்கின்றார். ஸோ வருகிற நாட்களில் இதை நாம் தெளிவாக படிக்க போகின்றோம். அப்போ தேவன் செய்த முதல் வேலை என்னன்னா, இந்த தண்ணீரிலே ஆரம்பித்து ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தெடுத்து ஜலத்தினின்று பூமியை பிரித்தெடுத்தார். நல்லா கவனிக்கணும். The first work of God is in water. தேவனுடைய முதல் வேலையே எங்க ஆரம்பித்ததுன்னா இந்த தண்ணீரில் தான் ஆரம்பித்தது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் முதல் அற்புதத்தை தண்ணீரில் செய்தார். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் மாத்திரமல்ல, உலகத்தை சிருஷ்டித்தவர். இந்த சிருஷ்டித்தவர் இந்த உலகத்திற்கு தேவனாக மனுஷனாக வந்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். தேவன் முதல்ல ஆண்டவர் சூரியனை சிருஷ்டிக்கல, முதல்ல ஆண்டவர் பூமியை சிருஷ்டிக்கல, ஆண்டவர் முதல்ல நட்சத்திரங்களை சிருஷ்டிக்கல. அவர் முதல் வேலையை எதில் ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் ஜலத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றார். இந்த ஜலத்தில் முதல் பழைய ஏற்பாட்டில் ஆரம்பித்தார். பழைய ஏற்பாட்டில் ஜலத்தில் ஆரம்பித்தவர் புதிய ஏற்பாட்டில் மனுஷனாய் வந்து 30 வயது நிரம்பின பின்பதாக ஞானஸ்நானம் பெற்று அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் செய்த முதல் அற்புதம் என்னவென்று சொன்னால் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அன்றைக்கு கலங்கி இருந்த தண்ணீரை தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருளில் சிக்கியிருந்த பூமியை அந்த தண்ணீரிலிருந்து பிரித்து எடுக்கின்றார். இங்கே வெறும் தண்ணீரை ருசி உள்ள திராட்சரசமாய் மாற்றுகின்றார். அந்த ஒரு கடவுளை தாங்க இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கின்றோம். உங்களுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட காரியங்கள் பிரித்து எடுக்கப்பட வேண்டுமோ அதை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பிரித்தெடுக்க உண்மை உள்ளவராக இருக்கின்றார். பிரித்தெடுப்பது மாத்திரமல்ல, எந்தெந்த காரியத்திலே உங்களுக்கு ருசியுள்ள மகிமையான காரியத்தை தேவன் செய்ய வேண்டுமோ, புதிய காரியத்தை செய்ய வேண்டுமோ, புதிய ரசத்தை தர வேண்டுமோ, அதே தேவன் இன்றைக்கு உயிருள்ளவராய் இருக்கின்றார். உங்களுக்கு புதிய ரசத்தையும் புதிய காரியத்தையும் புதிய மேன்மையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆகவே இந்த அற்புதத்தில் பார்க்கும்போது தண்ணீர் திராட்சரசமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எதை காண்பிக்கிறதுனா வாட்டர் அண்ட் பிளட். ஏற்கனவே வாசித்தோம். வாட்டர், பிளட் அண்ட் ஸ்பிரிட் டுகெதர் விட்னஸ். இந்த மூன்றும் சாட்சி கொடுக்கின்றது. எதைனா, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த பூமியில சாட்சி கொடுக்கிறது. எதுனா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஜலம், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், ஒரு மனுஷன் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அதிலே அவனை சாட்சி இந்த உலகத்திலே சாட்சி கொடுக்கின்றது. பாருங்க, இந்த வாட்டர் என்கின்ற எபிரேய வார்த்தை மஹீம்.
இந்த மஹீம் என்கின்ற எபிரேய வார்த்தை 3 எபிரேய எழுத்துக்களிலிருந்து வந்திருக்கின்றது. இது ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போகிறது கிடையாதுங்க. ஆனால் இதனுடைய விளக்கத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 3 எபிரேய வார்த்தை எழுத்து. ஒன்று மெம். மெம் என்று சொன்னால் வாட்டர் அல்லது பிளட் என்ற அர்த்தம். யோட் என்று சொன்னால் ஹேண்ட் என்ற அர்த்தம், கரம் என்ற அர்த்தம், அல்லது குமாரன் என்ற அர்த்தம். மறுபடியும் மெம் என்று சொன்னால் வாட்டர் இல்லைன்னா பிளட்னு அர்த்தம். இப்போ இந்த மெம் யோட் மெம் இதனுடைய முதல் எழுத்துக்களை நாம் வாசிக்கும் பொழுது MYM. இந்த 3 எழுத்தையுமே எடுத்து ஒன்று சேர்த்து வாசிக்கும் பொழுது மைம் என்று வரும். இந்த மைம் என்று சொன்னால் தண்ணீர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய எபிரேய விளக்கத்தை நாம் வாசிக்கும் பொழுது மெம் என்றால் வாட்டர், யோட் என்று சொன்னால் கரம், தேவனுடைய கரம் அல்லது குமாரன், மறுபடியும் மெம் என்று சொன்னால் வாட்டர் என்று அர்த்தம். இதை ஒன்று சேர்த்து நாம் படிக்கும் பொழுது ஹேண்ட் இன் பிட்வீன் 2 வாட்டர்ஸ் அப்படின்னா 2 தண்ணீர்களுக்கு நடுவாக தேவனுடைய கரம் அப்படின்னு அர்த்தம். இல்லை இதை இன்னும் விளங்கி கொள்ளலாம்னா தேவனுடைய குமாரன் தண்ணீரிலிருந்து வந்தவர் மற்றும் தண்ணீரை பிரிக்கிறவர் என்று பொருளுடையதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. இப்போ வாட்டர், த ஹேண்ட் ஆஃப் காட் அண்ட் வாட்டர். மெம் யோட் மெம். அப்போ தண்ணீர், தேவனுடைய கரம், தண்ணீர் அப்படின்னா தண்ணீரை தேவகரம் பிரிக்கிறது என்று அர்த்தம். அதை தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை தண்ணீரை பிரித்து வானம் சமுத்திரம் என்று அதற்கு பெயர் வைத்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்களாய் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். மோசேயை கொண்டு தேவன் விடுதலையாக்கின பொழுது ஆண்டவர் மோசேயை கொண்டுதான் அந்த அற்புதத்தை செய்கின்றார். ஆரோனை கொண்டு அந்த அற்புதத்தை செய்யவில்லை. கையிலே கோலை வைத்து அது சமுத்திரத்திற்கு நேராக நீட்டின பொழுது ஜலமானது, சமுத்திரமானது பிரிந்து மதகுகளாக 2 மதகுகளாக நின்றது. அப்போ மோசேவுக்கு பேர் என்னன்னா மோஷா என்று அர்த்தம். மோஷா என்கின்ற பேர்லயே மயிம் என்கின்ற வார்த்தை வருகின்றது. மோசேக்கு என்ன பேர் என்று சொன்னால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், ஜலத்தை பிளக்கிறவன் என்று அர்த்தம். தண்ணீர் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். அது யார் என்று சொன்னால் ஜலத்திலிருந்து வந்த தேவகுமாரன் ஜலத்தை பிரிக்கிறவராய் இருக்கிறார். ஜலத்தை பிரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவரே ஜலத்தை, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்றவர். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்றவர் மாத்திரமல்ல, ஜலத்தின் மேல் நடக்கின்ற தேவகுமாரனாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற தேவகுமாரனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். தேவகுமாரன் தண்ணீரிலிருந்து வந்தவர், தண்ணீரை பிரிக்கிறவர் என்று பொருள். மயம் என்று சொன்னால் அதுதான் அதனுடைய அர்த்தம். தண்ணீரானது ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததியை பூமிக்கு பிறப்பிக்கிறதா இருக்கிறது, புதிய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கு. இந்த தண்ணி இல்லாமல் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா? ஒரு விதையை பூமியில் விதைக்கின்றோம். இந்த பூமியை விதைக்கும் பொழுது, பூமியில் இந்த ஒரு விதையை விதைக்கும் பொழுது இந்த தண்ணீரின் வாசனை அல்லது தண்ணீரை ஊற்றாமல் இருப்போம் என்று சொன்னால் அந்த மண்ணிலே அந்த விதையானது மக்கி மரித்து மண்ணோடு மண்ணா போயிடும். ஆனால் இந்த விதையானது தண்ணீரோடு கூட சேர்க்கப்படும் பொழுது அது ஒரு புதிய ஜீவனை பிறப்பிக்கின்றது. புதிய ஜீவனை மாத்திரமல்ல, அந்த ஜீவனுக்குள் இருந்து ஜீவன்கள் பிறக்கின்றதா இருக்கின்றது. அதுபோலதான் இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து வந்தவர், ஜலத்தினால் வந்தவர். அவருக்குள் இருந்து ஜீவன்கள் பிறக்கின்றது. அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ரிவர்ஸ், நதிகள் என்று புறப்பட்டு ஓடும் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு தண்ணீர் தான் ஒரு சந்ததியை இந்த பூமிக்கு பிறப்பிக்கின்றது. சந்ததியை மாத்திரமல்ல, அந்த சந்ததி அழிந்து போகாதபடிக்கு சந்ததிகளாய் இந்த பூமியிலே பெருக செய்வது எது என்று சொன்னால் தண்ணீர் தான். இன்றைக்கும் கூட தேசங்கள் எதற்காக சண்டை போட்டிருக்கிறாங்கன்னா, மாநிலங்கள் எதற்காக சண்டை போட்டிருக்கிறாங்கன்னா இந்த தண்ணீருக்காக தான் சண்டை போட்டிருக்கிறாங்க.
ஆனால் நீங்களும் நானும் அந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றபடினால மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிறப்பான். அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு தாகம் தீர்க்கும் நித்திய ஜீவ ஊற்றாய் இருக்கின்றார். அப்போ வாட்டர் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், தண்ணீரிலிருந்து வந்த தேவகுமாரன் தண்ணீரை பிளக்கிறவர் என்று அர்த்தம். இப்போ இந்த ஆதியாகமம் 1:2 தண்ணீருக்குள் இருந்த பூமியை ஆண்டவர் எப்படி எடுத்தார்னா, இந்த ஜலத்தை பிரித்து, அந்த ஜலத்தை பிரித்து ஒன்றை வானமாகவும் இன்னொன்றை சமுத்திரமாகவும் அவர் நீக்கி, அந்த ஆவியானவரை கொண்டு பூமியை வெளியே எடுத்து புதிய ஜீவனாய் இந்த உலகத்திற்கு அதை காண்பிக்கின்றார். அதை தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்மையும் பாவத்திலிருந்து பிரித்து எடுத்து நம்மை ஜீவனாய் வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு காண்பிக்கின்றார். இரண்டாவது ஸ்பிரிட், ரூஹா என்ற அர்த்தம். ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே ஆதியாகமம் 2:7 வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இப்போ தேவ ஆவியானவர் இப்போ எங்க இருக்கிறார்னா, ஜீவ சுவாசமாக மனுஷனுக்குள்ளே வந்து விட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமத்தில் 2:7 மனுஷனுக்குள்ளாக ஊதப்பட்டிருக்கிறார். அப்போ மனுஷனை ஆண்டவர் எப்படி படைச்சார்னா, தேவ சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியே படைச்சார். அப்படின்னா மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார், தேவ சாயல் அவனுக்குள்ள இருக்கின்றது, தேவனுடைய ரூபம் அவனுக்குள்ள இருக்கிறது. அப்போ அவரை பார்த்து தான் மனுஷனை ஆண்டவர் படைத்தார். ஸோ இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1:2 ரூஹா என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 2:7 ரூஹா என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த ரூஹா என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், டு ப்ளோ என்ற அர்த்தம், ஊதுதல் என்ற அர்த்தம், அல்லது பிரத் சுவாசம் என்ற அர்த்தம், அல்லது ஸ்மெல் என்ற அர்த்தம், அல்லது ஆன்டிசிபேட் பகிர்ந்து கொள் அப்படின்னு அர்த்தம், இல்லை சேர்ந்துரு என்ற அர்த்தம், அல்லது என்ஜாய் என்ற அர்த்தம், சந்தோஷம் என்ற அர்த்தம். ஸோ இந்த ரூஹா என்கின்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் உள்ளது. அப்போ மனுஷனுக்குள்ள அந்த ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது மனுஷன் எப்படி ஆனானா, சந்தோஷம் உள்ளவனா மாறினானா. he was very happy. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் சந்தோஷம் உள்ளவராய் தான் இருக்கின்றார். கடவுள் ரொம்ப சோகமாக இருக்கிறது கிடையாது, வருத்தமாக இருக்கிறது கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு தான் இது இல்லை அப்படின்னா அவன் வருத்தப்படுவான், அது இல்லைன்னு நினச்சி கவலைப்படுவான், இது இல்லைன்னு நினச்சி சந்தோஷம் இல்லாமல் இருப்பான். ஆனால் கடவுளுக்கு அது ஒன்றுமே கிடையாது. கடவுள் இந்த உலகத்தை படைக்க வேண்டும், மனுக்குலத்தை படைக்க வேண்டும் என்று அவருக்கு அதை படைச்சாதான் சந்தோஷமாக இருக்க முடியுன்ற ஒரு காரியமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவர் சந்தோஷமாக தான் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் சந்தோஷம் உள்ளவர்களாய் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு சந்தோஷமாக நாம் எதையுமே செலுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்த முடியாது. அவர்களுக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை தான், அவருக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தான் நமக்குள்ளே ஜீவனாக அவர் கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் எப்பொழுதுமே உலகம் தராத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சந்தோஷம் சந்தோஷம், எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். கலாத்தியர் புத்தகத்தில் 9 கனிகளில் ஒரு கனி சந்தோஷம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன். ஆகவே இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எங்கு கொடுத்தார்னா, ஆதியாகமம் 2:7 மனுஷனுக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்த பொழுது அந்த சுவாசத்திற்குள்ளாக மனுஷனுக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அது எப்படிப்பட்ட சந்தோஷம்னு சொன்னா, நித்திய சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதல்ல, அதுகளெல்லாம்
தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஆனால் படைத்த கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மனுஷனுக்கு இந்த உலகத்தில் யாரும் தர முடியாத நிரந்தர சந்தோஷத்தையோ நிரந்தர சமாதானத்தையோ பேரின்பத்தையோ பேரானந்தத்தையோ ரட்சிப்பின் சந்தோஷத்தையோ ரட்சிப்பின் மூலமாக அவனுக்கு சந்தோஷத்தை தருகின்றார். ஆகவே தான் சகேவுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகின்றார். சொன்ன உடனே அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு இந்த அவனுடைய வீட்டிற்கு கொண்டு சென்றார். ஆதாமுக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பாவத்தில் மூழ்கி இருந்த மனுக்குலமாகிய சகேயு போல மனுக்குலத்திற்கு தேவன் சந்தோஷத்தை கொடுத்தார். எதன் மூலமாய் என்று சொன்னார், ரட்சிப்பின் மூலமாக அந்த சந்தோஷத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்தார். ரூஹா என்று சொன்ன எபிரேய வார்த்தை, இந்த ரூஹா என்கின்ற எபிரேய வார்த்தை 3 எபிரேய எழுத்துக்களிலிருந்து வந்திருக்கின்றது. இந்த ரூஹா என்றது ஸ்கிரீனில் போடுங்க சாம். ரூஹா என்கின்ற வார்த்தை பாருங்க, ரூஹா என்று சொன்னா ஸ்பிரிட், விண்ட் என்ற அர்த்தம், காற்று. அப்போ பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் பல விதங்களிலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அக்கினியாக, காற்றாக, தண்ணீராக, பலத்த காற்றாக, சுழல் காற்றாக பல விதங்களிலே வெளிப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த ரூஹா என்கின்ற எபிரேய வார்த்தை 3 எபிரேய எழுத்துக்களிலிருந்து வந்திருக்கின்றது. முதல் எபிரேய எழுத்து ரெஷ். ரெஷ் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய தலை அல்லது பிரின்ஸ் என்ற அர்த்தம். உயர்ந்தவர், உயர்ந்த மனிதர் என்று அல்ல, முதல் மனிதர் அப்படின்னு அர்த்தங்க. வேவ் என்று சொன்னா, 2வது வார்த்தை வேவ். வேவ் என்று சொன்னா டென்ட், ஹூக், அதாவது கூடாரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற, கூடாரத்தை கீழே ஊனும்படிக்கு செய்கின்ற ஆணி என்று அர்த்தம். பெரிய பெரிய ஒரு கூடாரம் டென்ட் போடும்பொழுது ஒரு பெரிய ஆணியை பூமியில் அடித்து அந்த பெரிய பூமி ஆணியில் என்ன பண்ணுவாங்க, கயிறை கட்டுவாங்க. ஸோ அந்த ஆணிக்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா வேவ் என்ற அர்த்தம். 3வது வார்த்தை செட். செட் என்று சொன்னால் செப்பரேட், வால், செப்பரேட், மதில் அல்லது பிரித்தெடுத்தல், அவுட் சைடு, வெளியே என்ற அர்த்தம். இந்த 3 எபிரேய வார்த்தையை சேர்ந்தது தான் ரூஹா என்ற அர்த்தம். அப்படின்னா மனுஷன், ஆணி அல்லது செப்பரேட் அப்படின்னு அர்த்தம். இதை 3ஐயும் சேர்த்து நம்ம விளங்கிக் கொள்ளனா மனுஷனை வெளியே கொண்டு வருகிறவர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ரெஷ் என்று சொன்னா ஹெட் ஆஃப் த பர்சன், முதல் மனிதர் என்ற அர்த்தம். வேவ் என்று சொன்னா ஆணி சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. செட் என்று சொன்னா செப்பரேட் அல்லது அவுட் சைடு, வெளியே கொண்டு வா என்ற அர்த்தம். அப்போ ரூஹா அப்படின்னா தேவ ஆவியானவர் அர்த்தம். இந்த தேவ ஆவியானவர் என்ன பண்றார்னா மனுஷனை வெளியே கொண்டு வருகிறவர் தான் தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இவரை வெளியே கொண்டு வந்தவர் அல்லது பூமிக்கு கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரிக்கப்பட்டுதான் இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு வெளியே வந்தார். இதை தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியும் ஜலத்திலேயும் இருந்த பூமியை இந்த உலகத்திற்கு தேவன் வெளியே கொண்டு வந்தது போல தேவகுமாரனை வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பூமிக்கு கீழே அவர் சென்ற பொழுதும் கூட இந்த கீழே சென்ற பாதாளத்துக்கு சென்ற தேவகுமாரனை வெளியே கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கின்றார். பூமியானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஜலத்திலிருந்து வெளியே வந்தது போல இயேசு கிறிஸ்துவும் தேவகுமாரன் தேவனோடு கூட இருந்தவர். அவரை இந்த பூமிக்கு வெளியே கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கின்றார். அதைதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகின்றது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
உங்களில் வாசமாயிருக்கின்ற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். சரீரத்திற்கோ ஆவியானவருக்கு சம்பந்தம் உண்டு. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆவியானவர் வாழுகின்ற ஆலயமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திற்கோ பரிசுத்த ஆவியானவருக்கு சம்பந்தம் உண்டு. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தின் பேரில் தேவ ஆவியானவர் அசைவாடி பூமியின் பேரில் அசைவாடினது போல தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துனுடைய மரித்த சரீரத்தின் பேரில் அசைவாடி மரணத்தில் இருந்த தேவ குமாரனை உயிரோடு கூட எழுப்பி பூமியிலே வெளிச்சமாய் நிற்க வைத்தவர் நமக்குள்ளேயும் அதே ஆவியானவர் தான் இருக்கின்றார். நம்மோடு கூட அதே ஆவியானவர் தான் வாசம் பண்ணுகின்றார். நம்மையும் சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய், மகிமையின் சாயலுக்கு ஒப்பாய் மகிமைப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த மாலைவேளையில உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், தீராத வியாதி இருக்கலாம், மருந்து மாத்திரையினால உங்களுடைய ஆயுசு நாட்களை நீங்கள் தள்ளி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு குமாரனை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினுடைய ஆவியானவர் உங்களை சந்திக்க உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். மரணத்தையே ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்று சொன்னால் உங்க சரீரத்தில் நீங்கள் படுகின்ற அவதியையும் நீங்கள் படுகின்ற வியாதியினுடைய கூரையும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீக்கி எல்லா பலவீனங்களையும் இன்றைக்கு நீக்கி உங்களை பலப்படுத்த, உங்களை வியாதியிலிருந்து வெளியே எடுக்க, சாபத்திலிருந்து வெளியே எடுக்க, இருளிலிருந்து வெளியே எடுக்க, இருளுடைய காரியத்திலிருந்து வெளியே எடுத்து ஜீவனை தர பரிசுத்த ஆவியானவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். அவருடைய சரீரத்தில் இருந்த ஜீவனையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய வாழ்விலையும் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆகவே தண்ணீர் என்று சொன்னால் தண்ணீரிலிருந்து வந்த தேவகுமாரன் தண்ணீரை பிரிக்கிறவர் என்று அர்த்தம். ரூஹா என்று சொன்னா மனுஷனை வெளியே கொண்டு வருகிறவர். இந்த உலகத்திலே மனுஷனாக தேவகுமாரனை வெளியே கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அதைதான் தீமோத்தேயு புத்தகத்தில் எழுதுவார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜெபம், இயேசு கிறிஸ்துவே நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்வின் இரட்சகராகவும் மீட்பராகவும் இருக்கின்றார். ஆகவே வாட்டர் அண்ட் ஸ்பிரிட், இந்த ஜலமும் தேவ ஆவியானவரும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்தவர்கள் அந்த ஜலத்தில் இருந்து பூமி எடுத்தது போல, எடுத்து வெளியே கொண்டு வந்தது போல இந்த உலகத்திற்கு தேவகுமாரனை பரிசுத்த ஆவியானவர் வெளியே கொண்டு வந்து காண்பிக்க போகின்றார். அவருக்குள் தான் ஜீவ நதி உண்டு, ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க விரும்புகின்றார். சீக்கிரமா இந்த காரியத்தை நாம் படிக்க போகின்றோம். பூமியானது தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறந்தது போல தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு தண்ணீர் ஆவி மிகவும் முக்கியமாய் காணப்படுகின்றது. ஒரு குழந்தை தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்ற சுவாசமானது தாயினுடைய சுவாசத்திலிருந்து, தாய் சுவாசிக்கின்ற அந்த காற்றானது குழந்தைக்கு அந்த சுவாசமாகவும், அதற்குள்ள இருக்கிற அந்த தண்ணீரானது குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு, பூரண வளர்ச்சிக்கு பயன்படுவதாயும் காணப்படுகின்றது. ஆகவே ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தைக்கும் எப்படி ஆவியும் ஜலமும் தேவைப்படுகின்றதோ அதுபோல பூமிக்கு ஜலமும் ஆவி தேவைப்பட்டு ஒரு புதிய குழந்தையாக இந்த உலகத்திற்கு பூமி பிறக்கின்றது. தாயின் வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தைக்கும் எப்படி ஜலமானதும் ஆவியானதும் தேவைப்பட்டு அது இந்த உலகத்தில் ஒரு புதிய பிறப்பாய் பிறக்கிறதோ, இது இரண்டும் நமக்கு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறவளா இருக்கின்றது. ஆகவே ஒரு சுவாசம், அந்த சுவாசம் அந்த அதாவது பரிசுத்த ஆவியானவர் தாயினுடைய சுவாபத்தை உடையவர். அவர் மூலமாய்தான், இந்த தாயின் மூலமாய்தான் இந்த குழந்தைக்கு தேவையான இந்த சுவாசமானது கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா ஒரு தாய் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தையை சுமக்கிறாங்க. தகப்பனுடைய தகப்பன் அதை சுமக்கிறது கிடையாது. தகப்பன் பராமரிக்கின்றார்,
ஆனால் தாய் தான் ஒரு குழந்தையை சுமந்து அந்த தாய்க்குள் இருக்கின்ற அந்த தண்ணீரும் தாய்க்குள் இருக்கின்ற அந்த சுவாசமும் அந்த குழந்தை இந்த முழு வளர்ச்சி அடைந்து பூமியில் பிறப்பிக்கின்றது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரும் தாய்க்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகின்றார். தாயை போல் அவர் தேற்றுகின்றவராய் இருக்கின்றார். ஆகவே அவர் இந்த பூமியை இந்த உலகத்திற்கு மறுபடியும் பிறக்க செய்தவராய் இருக்கின்றார். பிஃபோர் த லைட் அண்ட் லேண்ட் அண்ட் லைஃப் வாட்டர் அண்ட் ஸ்பிரிட் வாஸ் தேர் இன் த கிரியேஷன். இந்த உலகத்திலே வெளிச்சம் என்பது, லேண்ட் நிலம் என்பது, பூமி என்பது, லைஃப் ஜீவன் என்பது காண்பதற்கு முன்பதாகவே தண்ணீரும் ஆவியும் சிருஷ்டிப்பில் இருந்ததை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஸோ இந்த தண்ணீர் ஆவி எல்லாம் இவைகள் சேர்ந்து தான் பூமியிலே ஒரு ஜீவன் உயிர் வாழும்படிக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஒரு தண்ணீரும் ஆவியும் இல்லைன்னா ஜீவன் இந்த பூமியில் வாழ முடியாது. மனுஷனுக்கு ஆவியும் தண்ணீரும் முக்கியம். அதுபோல மனுஷனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஆவியும் தண்ணீரும் முக்கியமோ மிருகங்களுக்கு கூட தண்ணீரும் ஆவியும் முக்கியம். அவைகள் இல்லாமல் இந்த பூமியிலே எந்த ஜீவராசியும் வாழ முடியாது. பாருங்க, தண்ணீரையும் இரத்தத்தையும் சேர்ப்பது இந்த ஆவி. இப்போ மனுஷனுக்குள்ள தண்ணீரும் இரத்தமும் இருக்கின்றது. இந்த தண்ணீரும் இரத்தமும் சேர்ந்து தான் மாமிசமாக மாறுகின்றது. இந்த மாமிசமாய் மாறி அந்த மாமிசமானது ஒரு ஜீவனாக இந்த உலகத்திலே நிற்கின்றது. அப்போ இந்த மாமிசத்திற்குள் ஆவி இருக்கும் பொழுது தான் இது மாமிசம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த ஆவி போன பின்பதாக இந்த சரீரம் என்று சொல்வது கிடையாது, டெட் பாடி என்று சொல்லுகின்றோம், பொணம் என்று சொல்கிறோம். ஸ்பிரிட் போன உடனே இதுக்கு பேரே மாறிடுது, இதனுடைய மகிமையே மாறிடுது. ஸ்பிரிட் இருக்கிற வரலையும் தான் இதுக்கு பாடின்னு பேர். இல்லை சில பாடி பில்டர்ஸ்க்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆணழகன் என்று சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட ஆணழகனாக இருந்தாலும் ஆவி இருக்கிறவர்லேயும் தான் ஆணழகன், ஆவி இருக்கிறவர்லேயும் தான் உலக அழகன், உலக அழகி. ஆவி போச்சுன்னா அது டெட் பாடி. இப்போ ஆவி போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுனா, ரத்தமும் தண்ணீரும் மூக்கு வழியாக இல்லை கண்ணு வழியாக எங்கெங்கெல்லாம் சந்து இருக்குதோ அது வழியாக வெளியே வந்துடும். மனுஷனுடைய பாடியில் வெளியே வந்தோடனே மனுஷனுடைய பாடி ஆட்டோமேட்டிக்காக நார ஆரம்பிச்சிடும். அப்போ ஆவி இருக்கிறவர்லேயும் தான் நாற்றம் இல்லாமல் இருக்கும், ஆவி இல்லைன்னா நாற்றம் அடிச்சிடும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய வாழ்விலே ஆவியானுடைய வாசனை சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அவரிடத்துல என்ன வாசனை வரும்னா, உலகத்தின் வாசனை வரும், பாவத்தின் வாசனை வரும், பிசாசினுடைய கிரியைகளின் வாசனை வரும். சரி, அது போகட்டும். ஆகவே தண்ணீரும் இரத்தமும் சேர்ந்து, தண்ணீரையும் இரத்தத்தையும் சேர்ப்பது எதுனா இந்த ஆவி தான். இந்த ஆவி தண்ணீர் இரத்தம் சேர்ந்து தான் ஒரு மாமிசமாக இந்த உலகத்திற்கு உயிரோடு கூட காண்பிக்கின்றது. ஆகவே அந்த ஒரு காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் முதல் வசனத்திலே எழுதுகிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது தண்ணீரும் ஆவி எவ்வளவு முக்கியமோ, காற்றும் தண்ணீரும் எவ்வளவு முக்கியமோ, அந்த முக்கியத்துவத்தை கொண்டு தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கின்றார். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கின்ற காடுகளில் இருக்கிற மரங்களை, மரஞ்செடி கொடிகள், இவைகளெல்லாம் யாரும் போய் நட்டு வைக்க கிடையாது. இதனுடைய விதைகள் எல்லாம் ஒரு காற்றில் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு இப்போ ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல மரமாக அது முளைச்சி அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது ட்ராவல் ஆகி மரமாக முளைக்கின்றது. அப்போது ஒரு விதையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஒரு காற்றினுடைய வேலை. அப்போ காற்று தான் என்ன பண்ணுதுன்னா ட்ராவல் பண்ணுற வேலையில் உதவி செய்கின்றது. அப்போது பிளட் ஆனது ஒரு மனுஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுது, சரீரத்திற்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளிலேயும் ட்ராவல் பண்ணுது, பிளட்டும் வாட்டரும் ட்ராவல் பண்ணுது. அப்போ பிளட்டு கட்டியாக இருக்கும், பிளட்டு ட்ராவல் பண்ணுறதுக்காக தண்ணீர் அவசியம். இந்த தண்ணீரும் பிளட்டும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும் பொழுது எப்படி ட்ராவல் பண்ணுகிறதுன்னு சொன்னால், அந்த காற்று மூலமாக, ஆவி மூலமாக அது ட்ராவல் பண்ணுகிறது. இது ட்ராவல் பண்ணும் பொழுது தான் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தமானது செல்லுகின்றது. ரத்தம் செல்லும் பொழுது அது ஜீவன் பெறுகின்றது. ஜீவன் பெறும் பொழுது அந்த ஜீவனானது வளர்ச்சி அடைகின்றது. சரீரத்தில் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியும். ஆகவே இந்த ஸ்பிரிட் அண்ட் வாட்டர் என்பது மிகவும் முக்கியம். ஆகவே தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஆவியையும் தண்ணீரையும் பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே
சேர்த்தே தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார். சீக்கிரமாக நாம் செல்வோம். பழைய ஏற்பாட்டில் இந்த தண்ணீரை குறித்து எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் தண்ணீரை குறித்து எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நாம் படிக்க போகின்றோம். ஆதியாகமம் 6 9 அதிகாரம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரங்களிலே தேவன் நோவாவினுடைய காலத்தில் இந்த தண்ணீரை கொண்டுதான் பூமியை ஆண்டவர் என்ன பண்றார்னா சுத்திகரிக்கின்றார், பூமியை வாஷ் பண்றார். 6 அதிகாரத்தில் அக்கிரமம் அதிகமானது. தேவன் மனுஷனை படைச்சதுக்காக ரொம்ப மனஸ்தாபப்படுறார். ஆகவே நான் பூமியை அழிப்பேன் என்று சொல்லி இந்த பூமியை ஆண்டவர் சுத்திகரிப்பதற்காக தண்ணீரை பயன்படுத்தி வானத்தின் மதகுகள் பூமியின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்து பூமியானது மறுபடியும் தண்ணீருக்குள்ள முழுகி ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகின்றார். அப்போ பழைய ஏற்பாட்டில் எதற்காக தேவன் அந்த தண்ணீரை பயன்படுத்தினார் என்று சொன்னால் பூமியை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தினார். ஆனால் இப்போ அதே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது திருவசனத்தை கொண்டு பாருங்க, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்போ ஒரு மனுஷனை வசனத்தை கொண்டு உணர்வை கொடுத்து அந்த வசனத்தின் மூலமாக தண்ணீர் முழுக்கினால் ஞான ஸ்நானத்தினால் அந்த மனுஷனை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் தண்ணீரை கொண்டு இந்த பூமியை ஆண்டவர் சுத்திகரித்து அது பரிசுத்தப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் திருவசனத்தை கொண்டு வசனமாகிய தண்ணீரை கொண்டு தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒரு மனுஷனை தேவன் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகின்றார். தண்ணீர் சுத்திகரிக்கிறது, தண்ணீர் கழுவுகின்றது. திருவசனம் ஒரு மனுஷனை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகின்றது. யோவான் 17:17 நாம் வாசிக்கும் பொழுது சத்தியத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கின்றார், வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, அப்போ ஆதியாகமத்தில் தண்ணீரை கொண்டு பூமியை ஆண்டவர் சுத்திகரித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் குமாரனை பற்றியதான சத்தியத்தின் மூலமாக நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகின்றார். குமாரனே சத்தியமாக இருக்கின்றார். ரெண்டாவது, யாத்ராகமம் 14 அதிகாரத்தில் வாட்டர் பாட்ஸ் மிராக்குலஸ்லி டு டெலிவர் த பீப்புள் ஆஃப் காட். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்காக தண்ணீரை ஆண்டவர் பல இடங்களில் பயன்படுத்துகின்றார். தண்ணீரிலிருந்து எழுப்பப்பட்ட மோசையை பயன்படுத்துகின்றார். நைல் நதியிலே தண்ணீரிலே அந்த கோலை வைத்த பொழுது அது ரத்தமாக மாறுகின்றது. கடைசியில் அவங்க 3 நாள் பிரயாணத்தில் வெளியே வராங்க. வரும்பொழுது செங்கடல் அவர்களுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறது. இந்த செங்கடலை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கீழ்காற்றினால் தண்ணீரை 2ஆக பிளக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் இந்த தண்ணீரை பிரித்தது போல, பிரித்து பூமியை எடுத்தது போல இந்த செங்கடலை ஆண்டவர் பிரித்து அதற்குள்ளாக நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே எடுக்கின்றார். இது எதை காண்பிக்கிறது? வெளியே எடுத்தார் என்று சொன்னால் ஞான ஸ்நானம் என்பதை குறித்து நமக்கு காண்பிக்கின்றோம். நாமும் தண்ணீரிலே முழுகி வெளியே வரும் பொழுது ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாய் நாம் வெளியே வருகின்றோம். வெளியே முதல்ல பூமி வெளியே வந்தது பரிசுத்தமாக்கப்பட்டு 6 அதிகாரத்தில். அதுக்கு பின்பதாக எக்ஸோடஸில் ஆண்டவர் தண்ணீரின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் வெளியே எடுக்கின்றார். அது யாத்திராகமம் 17 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தை வாசிக்க போகின்றோம். அது ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமம் 17:16 அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக இருந்தபடியினால், இல்லை இந்த வசனம் கிடையாதுங்க, அங்கே கண்மலை ஒன்று இருந்தது. யாத்திராகமம் 17:16 17 அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஆண்டவர் வெளியே எடுக்கப்பட்ட இஸ்ரவேலருக்கு வனாந்தரத்திலே கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவர்களை போஷிக்கின்றார். a sign of providence in the desert. வனாந்தரமான வாழ்க்கையிலே அவர்களுடைய தேவைகள் தண்ணீர் மூலமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பல ஆகாரத்தை அவங்க புசித்தாங்க. ஆனால் வெளியே வந்து தண்ணீரிலிருந்து, அதாவது சங்கலை பிளந்து வெளியே வந்த பொழுது அவர்கள் அந்த சூர் வனாந்தரத்தில் 3 நாட்கள் அலைந்து திரிகின்றார்கள். திரியும் பொழுது தண்ணீர் இல்லை.
அந்த இடத்தில் அவர்களுக்கு தண்ணீரை ஆண்டவர் தருகின்றார். ஒரு 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 மரத்தை காண்பித்து அந்த கசப்பான தண்ணீரை சுவையான தண்ணீராய் மாற்றி தருகின்றார். மனாந்தரத்தில் அவர்கள் அலைந்து திரிந்த பொழுது அங்கே தாகம் உண்டானது. மோசேயினிடத்தில் அவர்கள் முறுமுறுக்கின்றார்கள். ஒரு கண்மலையை ஆண்டவர் காண்பிக்கின்றார். அந்த கண்மலையிலிருந்து வடிந்த தண்ணீரின் மூலமாக அவர்கள் திருப்தியாக்கப்படுகின்றார்கள். இன் ஹீப்ரு ஸ்கிரிப்சர் வாட்டர் இஸ் போத் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சால்வேஷன். எபிரேய புத்தகத்தில் எபிரேயர்களுடைய அதாவது யூத நம்பிக்கை என்னவென்று சொன்னால், எங்கெங்கெல்லாம் தண்ணீர் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த தண்ணீர் நியாய தீர்ப்புக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது, ரட்சிப்பிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. பாருங்க, ஒரு இடத்துல அந்த இடத்துல அதே தண்ணீரை தான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். அதே தண்ணீரினால் அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதே தண்ணீரின் மூலமாக சுத்திகரிப்பை ஆண்டவர் கொடுத்து மீட்டு அவர் வெளியே கொண்டு வருகின்றார். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் தண்ணீர் இந்த இடங்களெல்லாம் டிராவல் பண்ணுவதை குறித்து நாம் வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் வாட்டர் அண்ட் ஸ்பிரிட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றதுன்னா, ஞானஸ்நானம், பேப்டிசம் இஸ் டிரெக்ட்லி டைட் டு த வாட்டர் பேப்டிசம். இப்போ இந்த ஞானஸ்நானம் என்று எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றதோ அங்கே இந்த தண்ணீரானது எல்லா இடங்களிலேயும் பயன்படுத்தப்படுகிறது. வசனம் ஸ்க்ரீனில் போட வேண்டாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 4லிருந்து 11 வசனங்களை வீட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரலையும் இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்நானத்தில் இந்த தண்ணீரும் ஆவியும் இரண்டும் பங்கு பெறுவதை நம்மால் காண முடியும். அது அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றது. இயேசு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்கின்றார். யோர்தானிலே யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் பெறுகின்றார். தண்ணீரில் அவர் முழுகி எழுந்த பொழுது ஆவியானவர் அவர் பேரில் வந்து இறங்குகின்றார். அதற்கு பின்பதாக அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே சமாரியா ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சமாரியா ஸ்திரியின் இடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லுகின்றார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37லிருந்து 39 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பண்டிகையின் கடைசி நாளிலே பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆவியை குறித்தும் தண்ணீரை குறித்தும் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஸோ பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த தண்ணீரானது தண்ணீரும் ஆவியும் சேர்ந்தே டிராவல் பண்ணுகின்றது. இந்த தண்ணீரும் ஆவியும் பழைய ஏற்பாட்டில் பூமியையும் இஸ்ரவேல் தேசத்தையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியது. புதிய ஏற்பாட்டில் இந்த தண்ணீரானது தண்ணீர் ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமும் ஒரு மனுஷனை சுத்திகரித்து பரிசுத்தவானாய் மாற்றுகின்றதா இருக்கின்றது. ஹல்லேலூயா! என்ன ஒரு அற்புதமான சத்தியத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியை ஆண்டவர் சுத்திகரித்து அதை பரிசுத்தப்படுத்தி அதற்கு பின்பதாக அதற்குள்ள இருக்கின்ற கனிகளை ஆண்டவர் வெளியே காண்பிக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் மனுஷனை தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாகவும் ஆவி ஞானஸ்நானத்தின் மூலமாகவும் அவனை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அவனுக்குள் பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் அவர் வெளிப்படும்படிக்கு ஜீவ விருட்சமாய் இந்த விருட்சமாகவே மனுஷனை இந்த உலகத்திலே வைக்கின்றார். இப்போ வாட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஜலம் தேவ ஆவியானவர் இவைகள் இரண்டும் சேர்ந்தே வருகின்றது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 இந்த 2 வசனங்களை வாசிக்க போகின்றோம். 3 வசனங்களை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகின்றோம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1:2 சுத்தமான ஜலம் அல்ல, ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது சுத்தமான நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை காண்பிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. இப்போ சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன்,
நீங்கள் சுத்தமாவீர்கள். பாருங்க, எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே நான் பரிசுத்தமாகின்றேன், நான் பரிசுத்தமாகி கொண்டிருக்கின்றேன், முயற்சிக்கின்றேன், இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவர்தான் நம்மை சுத்தமாக்குகிறவர், அவர்தான் நம்முடைய அசுத்தங்களை நீக்குகிறவர். அவர் மூலமாக மாத்திரம்தான் நாம் சுத்தமாக முடியும், பரிசுத்தமாக முடியும். அடுத்த வசனம் 26ஆம் வசனத்தை, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதியதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின் படியும் செய்வேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய கட்டளைகளின் படியும் கிறிஸ்துவனுடைய உபதேசங்களின் படியும் நம்மை அவர் நடக்கும்படிக்கு நம்மை நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்றார். சத்தியத்தில் எப்படி நடக்க செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு சுத்தமான ஜலத்தினாலே நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் கழுவி சுத்தமான இருதயத்தை நமக்கு கொடுத்து சுத்தமான ஆவியை நமக்குள்ள வைத்து அந்த உள்ளத்தில் வைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிரமாணங்களின் படியும் கட்டளைகளின் படியும் அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவினுடைய வசனங்களின் படியும் நம்மை இந்த உலகத்தில் நடக்க செய்து நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் வைக்கின்றார். இப்போ இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பூமியை ஆண்டவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் கழுவி புதிய பூமியாய் கொண்டு வந்தார். இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் வாசிக்கும் பொழுது மனுஷனையும் சுத்தமான ஜலத்தினாலே கழுவி புதிதான ஆவியை மனுஷனுக்குள் வைத்து அந்த மனுஷனை கனி கொடுக்கிற மனுஷனாய் ஆண்டவர் மாற்றுகின்றார். ஆகவே இந்த தண்ணீர் ஆவியானது எல்லா இடங்களிலேயும் சேர்ந்தே டிராவல் பண்ணுகிறதா இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தராலும் பிரமாணங்களின்படி கட்டளைகளின்படி நடக்க முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நிறைவேற்றினவர். அந்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நிறைவேற்றின அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அவர் கழுவி நமக்கு புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை நம்முடைய இருதயத்தில் வைத்து அந்த கட்டளைகளின் படியே நம்மை நடக்க அவர் உதவி செய்கிறவராக இருக்கின்றார். அந்த கட்டளைகளின் படி மாத்திரம் அல்ல, பிரதான கட்டளையாகிய உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் மற்றவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அதற்கு முன்பதாக இயேசுவை சுவிசேஷமாக அறிவித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் சொன்ன யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். கட்டளையிட்டது மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த தண்ணீர் ஆவி என்பது சேர்ந்தே டிராவல் செய்கின்றது. இதை ஆண்டவர் ஒரு பரிசேயனாகிய ஒரு மனுஷன் நிக்கதேமு என்பவனுக்கு யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த ஒரு சம்பவத்தை தான் பரிசேயனாகிய நிக்கதேமுக்கு ஆண்டவர் மறுபடியும் பிறக்கின்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றார். இந்த 5 வசனங்களிலேயும் தண்ணீர் ஆவி என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை முதல் காண மாட்டான்னு சொல்றார். 2ஆம் வசனம் போடுங்க. ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னோடைய தேவன் இராவிட்டால் நீர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அடுத்த வசனம், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்றார். ஆனால் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க, இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். முதல்ல மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு. ஆனால் எப்படி பிறக்கணுன்றத 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தா அவன் என்ன பண்றான்னா, முதல்ல பார்க்கறான், 2வது பிரவேசிக்கின்றான். அப்போ முதல்ல பார்த்தல், அதுக்கப்புறம் பிரவேசித்தல். தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தல், தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசித்தல். அப்படின்னா அவனுக்கு முன்பதாகவே தேவனுடைய ராஜ்யம்
நின்று கொண்டிருக்கிறது. யாரு? கிறிஸ்து தான் தேவனுடைய ராஜ்யம். மறுபடியும் பிறந்தாதான் நின்று கொண்டிருக்கிற கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பார்க்க முடியும். எப்படி மறுபடியும் பிறத்தல் என்று சொன்னா, ஒருவன் தண்ணீர் ஞானஸ்நானத்தினாலும் ஆவியின் ஞானஸ்நானத்தினாலும் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவை பார்ப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாகவே வருகின்றான். கிறிஸ்து அவனுக்குள்ளாக வந்து புதிய சாயலாக, புதிய வெளிச்சமாக இந்த உலகத்தில் பிரவேசிக்கின்றான். ஆகவே இந்த ஆவி ஜலம் என்கின்ற காரியம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் சேர்ந்தே அவைகள் டிராவல் பண்ணுகின்றது. இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், பூமியானது மறுபடியும் பிறந்து தனக்குள் இருக்கின்ற விதைகளை முளைக்க செய்தது போல தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து, கண்ணின் வயிற்றிலே பிறந்து தனக்குள் இருக்கின்ற பாவ மன்னிப்பையும் தனக்குள் இருக்கின்ற நித்திய ஜீவனையும் மனுக்குலத்துக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மறுபடியும் மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவை தேவ ராஜ்யமாக காண்பிக்கின்றான். கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய அன்பின் ராஜ்யத்திற்குள் வந்து இந்த உலகத்திலே கனி கொடுக்கிறவனாய் கர்த்தர் அவனை வைக்கின்றார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயா அம்மா, இவ்வளோ நேரம் நீங்கள் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இவரே பற்றி சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். அவரே நித்திய ஜீவனாக இருக்கின்றார். உயிர் உள்ள ஒரே ஒரு கடவுள் இயேசு ஒருவர் மாத்திரமே. மனுக்குலத்தினுடைய பாவத்திற்கு பலியாய் இந்த உலகத்திலே வந்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் மூலமாய் மாத்திரமே பாவத்திலிருந்து மன்னிப்பும், பாவத்திலிருந்து விடுதலையும், நித்திய அழிவாகிய நரகத்திலிருந்து மீட்பையும் அவனுக்கு கொடுத்து நித்திய ஜீவனை இந்த உலகத்திற்கு கொடுத்து மோட்ச வாழ்வை கொடுக்கின்ற உயிர் உள்ள தேவனாய் இருக்கின்றார். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் தேவனாகவும், என் வாழ்க்கையில் ரட்சகராகவும், என் வாழ்க்கையை நடத்த என் முழு வாழ்க்கையை அவரிடத்துல கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, இருக்கிற கண்களை மூடி இயேசு உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் சுத்திகரித்து பிரகாசமாய், வெளிச்சமாய், அது மாத்திரமல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய், ஆசீர்வாதமாய் வைக்க உயிருள்ள தேவனாய் இருக்கின்றார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அவர் மூலமாய் எங்களுக்கு வெளிச்சத்தையும் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் நித்திய ஜீவனையும் நல்வாழ்வையும் இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்து, நம்பிக்கையும் கொடுத்து, எங்களை விருட்சங்களாக இந்த பூமியிலே நாட்டி எங்களை கனி கொடுக்கிறவளாய் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரப்பா. எப்படி இந்த பூமியானது ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்ததோ, மனுஷனும் ஜலத்தின் மூலமாயும் ஆவின் மூலமாயும் மறுபடியும் பிறந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டு தனக்குள்ளிருந்த புதிய பிறப்புகளை பூமி பிறப்பித்தது போல மனுஷனும் வெளிச்சமாகிய கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவனை கனி கொடுக்கிறவனாய் பிரகாசம் உள்ளவனாய் வைக்க நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்கின்ற சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் அடைந்து பிரகாசம் அடைந்து உங்கள் வாழ்க்கையில், குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில் எங்கு இருந்தாலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீங்காத பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை உமருக்கே செலுத்துகின்றோம். வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அடுத்த வாரம் அசைவாடி கொண்டிருக்கும் ஆவியானவர் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். ஒருவேளை இந்த செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் செய்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஒருவேளை இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு விரும்புவீர்கள் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் பார்க்கின்ற தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவியை நீங்கள் தரும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.